Welcome to Vidya Cooking Channel. இன்னைக்கு வந்துட்டு எங்க பாட்டியும் மம்மியும் சன்னா கிரேவி எங்க ஸ்டைல்ல செய்ய போறாங்க. மறக்காம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க இன்னைக்கு சன்னா உருளைக்கிழங்கு கிரேவி செய்ய போறோம். நாங்க சன்னாவையும் உருளைக்கிழங்கையும் ஃபர்ஸ்ட் குக்கர்ல 3 விசில் வச்சு எடுத்துக்கிறோம். விசில் விட்டுருச்சு. இப்ப விசில் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சுண்டலும் உருளைக்கிழங்கும் நாங்க விசில் வச்சு இறக்கியாச்சு. எண்ணெய், பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் பொடி பொடியா, தக்காளி நல்லா பியூரி மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, கொத்தமல்லி இலை. இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பும் ஜீரகமும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் தேங்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, ஜீரகம் இது எல்லாத்தையும் நாங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்க போகிறோம். அப்போ இது இப்படி செய்யும்போது கறி டேஸ்ட்டுக்கு சூப்பராக வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். தேங்காய் சேர்த்துக்கிறோம், பச்சை மிளகாய், ஜீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டை நாங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். வாங்க குழம்பு செய்ய போகிறோம். கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானதுக்கப்புறம் நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் பட்டையும் லவங்கமும் சேர்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நல்லா வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் உப்பு சும்மா லைட்டாக சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நாங்கள் சுண்டல் சேர்த்துக்கிறோம். சுண்டல், கொண்டக்கடலை, சன்னா எல்லாமே சேம் மீனிங் தான். இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். வேக வச்ச உருளைக்கிழங்கு. சுண்டலை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியவே நாங்கள் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே போட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த தேங்காய் ஐட்டத்தை லாஸ்ட்டில் நாங்கள் ஊற்றிக்கிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். அப்படியே அலசி ஊற்றிக்கிட்டோம். ஒரு 3 to 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நாங்கள் உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நல்லா சூப்பராக கொதி வந்துருச்சு. இப்போ நாங்கள் இறக்கி வச்சுக்கிறோம். கொத்தமல்லி இலையை அந்த ஃப்ளேவருக்காக, ஸ்மெல்லுக்காக சேர்த்துக்கலாம். சூப்பராக ஸ்மெல்லு வருது. ஆவி பறக்க சுட சுட ஸ்மெல்லு சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கட்டாயம் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு
எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.